இன்னைக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைன்ல பத்திரம் பண்ணிக்கிறாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் மாறி இருக்கு. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இதை போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார் 3.0 சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதை பத்தி இன்னைக்கு ஃப்ரீஃபா ஒரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக், ரித்திகா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு ஸ்டார் 3.1 சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜூலை 17, அதாவது லாஸ்ட் வீக் உங்களுக்கு இந்த ஸ்கீமை டோட்டலா கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பையர், அதாவது நீங்க தான் ஒரு லே அவுட்ல ஃபர்ஸ்ட் பிளாட் வாங்குவீங்க, அதாவது லே அவுட்ல பிளாட் பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்ல இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடு வாங்குறீங்க, பிளாட் வாங்குறீங்க அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட். அதாவது ஃபர்ஸ்ட் சேல் பண்ணக்கூடிய பையர் ஆன்லைன்ல தான் பண்ணணும். இதை யார் பண்ணி தருவா? உங்களுக்கு நீங்க வீட்டுல இருந்து பண்ண முடியாது. இதை யார் பண்ணுவானா, இப்ப லே அவுட் போடுறாங்கன்னா அங்க லேண்ட் ப்ரொமோட்டர் உங்களுக்கு அதை பண்ணி தருவாங்க. இதே நீங்க அப்பார்ட்மெண்ட் பிளாட் வாங்க போறீங்கன்னா அந்த பில்டர் உங்களுக்கு இது ஆன்லைன்ல பத்திரம் பண்ணி கொடுப்பாங்க. இது கரெக்டான சொல்யூஷனா, இது எப்படி கரெக்டா இருக்குமா, சரி இப்ப நம்ம இது எதுதான் ஆன்லைன்ல பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய பத்திரம் உங்களுக்கு ஆன்லைன்ல தான் பண்ணணும். அது சம்பந்தமா உங்களுக்கு அடமான கடனோ இல்ல மார்ட்கேஜ் லோன் எம்ஓடியோ பண்றீங்கன்னா அதுவும் ஆன்லைன்ல தான் பண்ணணும். இதை ரெண்டு மட்டும் தாங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். இதை தவிர நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீசேல் பண்றீங்க, இல்ல கிஃப்டா கொடுக்குறீங்க, இல்ல சொத்து பிரிச்சு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்க கம்பல்சரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் போய் பண்ண முடியும். நீங்க தான் ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க லேண்ட் கம்மியா கிடைக்குது, வாங்கி போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பொறுமையா பாத்துக்கலாம்னு விட்டுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த லேண்டை போய் காஸ்ட் விசாரிச்சீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்கும். அதே தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ரிங் ரோடு மேல சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தான இடம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரிங் ரோட் மேலே செம்ம ஸ்பீடாக வளர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான லேஅவுட் தாங்க நம்மளோட லேஅவுட். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் திருச்சி சிட்டி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள சிகேபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட புத்தம் புதிய லேஅவுட் தாங்க சிகேபி எம்ராய்ட். டிடிசிபி ரெகா அப்ரூவோட இருக்கு பாஸ். கேட்டட் கமிட்டி, 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், 30 அடி 40 அடி காங்கிரீட் ரோட், அப்புறம் குடிக்கிறதுக்கு ஆரோவே தோத்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்வீட்டான ஒரு வாட்டருங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இனி இடத்த பற்றி நோ ஃபியர். இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கேகே நகர், டைட்டில் பார்க்னு இப்படி எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தூரத்துலேயே இருக்குது. ஏன் கமிங் ப்ராஜெக்ட் மெட்ரோவும் இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச லேண்டு, பட்ஜெட்டில் லோனு. இனிய வெயிட்டிங்கில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட கனவு மனையை புக் பண்ணுங்கள். சிகேபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்னாலே ஸ்மார்ட் இன்வெஸ்டர் சாய்ஸ். இப்ப இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பயோமெட்ரிக் இன்னைக்கு கரண்ட்ல கரெக்டா அப்டேட் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வெரிஃபை ஆனதான் தான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா முன்னாடிலாம் நீங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு கையெழுத்து போட்டு நீங்க வாங்குவீங்க. இன்னைக்கு சைனிங் அத்தாரிட்டி எதுவுமே இல்லை, எல்லாமே நீங்க டிஜிட்டல் மயம் தான். நீங்க உங்க கைரேகையும் உங்க கைரேகையும் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு ப்ராப்பரா தேவை. எப்படி பண்ணலாம்? இப்ப நீங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அந்த லேண்ட் ப்ரொமோட்டரும், உங்களுக்கு நீங்க பிளாட் வாங்க போறீங்கன்னா அந்த பில்டரும் அவங்களோட ஆபீஸ்ல இந்த ஆன்லைன் சிஸ்டம் கம்பல்சரி பண்ணி தருவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் நீங்க எதெல்லாம் வாங்க போறீங்க அதோட மதர் டாக்குமெண்ட், செட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே முன்னாடி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்கணும். அது எல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரு வாங்க போறாங்க, யாரு விற்க போறாங்க, அவங்களோட ஆதார், பேன், பயோமெட்ரிக் எல்லாமே கிளியரா வெரிஃபை பண்ணி அதையும் அப்லோட்
அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட தம்ப்நெயிலும் உங்களோட போட்டோகிராஃபும் அவங்க எடுத்து அதையும் மிஸ்மேட்ச் பண்ணி கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு உண்டான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாமே ஆன்லைன்ல பணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே இதை யார் வெரிஃபை பண்ணுவானா, எஸ்ஆர்ஓன்னு சொல்ற சப் ரிஜிஸ்டர் ஆபீசர் உங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணுவார். எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணுவார்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் இதை வெரிஃபை பண்ணி முடிக்கணும். அதனால அவர் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி முடிச்சு அதுக்கு அவரு இ-சைன் போட்டு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சிருவாரு. அந்த இ-சைன் முடிச்சு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதாவது இதெல்லாம் ப்ராப்பரா கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த எஸ்ஆர்ஓ அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆபீசர் உங்களுக்கு கையெழுத்து போட்டுருவாரு. அது எல்லாம் கையெழுத்து போட்டு வந்துச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட் கிளியரா பத்திரம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க ஆன்லைன்ல எப்படி நம்ம பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி இ பட்டா மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டும் இ டாக்குமெண்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை நாளுக்குள்ள பண்ணிக்கலாம்? 60 நாள் டைம் தராங்க. 60 நாளுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை நீங்க அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 60 நாளுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் இ டாக்குமெண்டா டவுன்லோட் பண்ணிட்டு இன் பிட்வீன் இந்த 60 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பட்டா டிரான்ஸ்ஃபரும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இல்ல மாறாத பட்சத்துல அந்த சர்வேர் யாரு என்னன்னு பார்த்து அதையே நீங்க மாத்திக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இதனால என்ன யூஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நீங்க உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். என்னன்னா நீங்க இங்க இருந்து உங்களோட இடத்துல இருந்து நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போற தூரம், அதாவது நீங்க வாங்குற வேண்டிய இடம் ஒரு இடமா இருக்கும், ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஒரு இடமா இருக்கும். அப்படி அந்த டிராவலோட டைம் கம்பல்சரி குறையும். ரெண்டாவது நீங்க அங்க போய் உட்காந்து காத்து கிடக்க தேவையில்லை. டோக்கன் போட்டுட்டு நம்ம டோக்கனுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டைம் வேஸ்ட் இல்லை, அதை இங்கேயே பண்ணிக்கலாம். மூணாவது முக்கியமானது என்னன்னா உங்களோட டாக்குமெண்ட் எந்த இடத்துலையும் மிஸ்மேட்ச் ஆகாது, ப்ராடுத்தனம் பண்ண முடியாது, டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி போறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே இ டாக்குமெண்ட் உங்களுக்கு வெரிஃபை ஆகி ப்ராப்பரா வந்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட் இ சர்வீஸ் தான். உங்களுக்கு எப்படி நம்ம பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணி தரமோ அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா வந்துடும். இது உங்களுக்கு பிளஸ். அதனால நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பையரா இருந்தா கம்பல்சரி ஆன்லைன்ல தான் பண்ணணும். இது மாதிரி தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள்ட்ட புது புது லேஅவுட் போட்டு இருக்கோம், அதுல நீங்க பை பண்றதா இருந்தாலும் தாராளமா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட் பத்தி ஆன்லைன் டாக்குமெண்ட் பத்தி நீங்க இன்னும் எனக்கு கிளியரா புரியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன நம்பர்னா 180010257174. இது ஆன்லைன்ல உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு கிளாஸும் எடுக்கிறாங்க. எங்கன்னா ஐஜி ஆபீஸ்ல உங்களுக்கு இது எப்படி பண்ணணும், அந்த பில்டருக்கு தெரியல, ப்ரொமோட்டருக்கு தெரியலன்னா அதை பத்தி நீங்க ஐஜி ஆபீஸ்ல உங்களுக்கு இதை பத்தி கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு அதோட வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி தரேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி மோர் தென் தகவல் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.